ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன படம் கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? ஸோ யாருக்கெல்லாம் அந்த அட்வென்ச்சர்ஸ் படம்னா பிடிக்கும், அப்படி அட்வென்ச்சர்ஸ் படம் பிடிக்கிறவங்க இந்த படத்தை மிஸ் பண்ணவே கூடாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களை என்டர்டெயின் பண்ணக்கூடிய சூப்பரான அட்வென்ச்சர் சர்வைவல் த்ரில்லர். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே இந்த ட்ராவல் பண்ணுறதுனா ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் அந்த படத்தோட ஹீரோவுக்கும் ட்ராவல்னா ரொம்பவே பிடிக்கும். எந்த அளவுக்குனா, யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போய் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறான். இந்த சிட்டியில் இருக்கக்கூடாது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணுன்ற மாதிரி ரொம்பவே ட்ராவல் பண்ணுறான். அப்படி ட்ராவல் பண்ணும்போது ஒரு சீக்கிரட்டான தீவையும் பார்க்குறான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்பவே கிறிஸ்டல் அண்ட் கிளியராக இருக்குது. நாலா பக்கமும் பீச்சை மறைக்கிற மாதிரியான மலைகளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த சுற்றி கஞ்சா செடியாக இருக்குது. ஸோ அங்கே போன நம்ம ஹீரோவும் இது தாண்டா சொர்க்கம், இனிமேல் இங்கேருந்து போகவே கூடாதுன்ற மாதிரி நினைக்கும் போது தான் அந்த இடத்துல இருக்கிற ஆபத்தை பற்றியும் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஸோ அப்படி அந்த இடத்துல என்னென்ன ஆபத்து இருக்குது, ஸோ அங்கேருந்து நம்ம ஹீரோ தப்பிச்சானா, ஸோ அது எந்த மாதிரியான தீவு அப்படின்ற கதையை வந்து ரொம்பவே சூப்பராக சொன்ன கதை தான் 2000 ரிலீஸ் ஆன தி பீச். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஓப்பனிங் சீன்லயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோடைய பேர் வந்து ரிச்சர்ட். இவன் வந்து ஒரு டிராவலர். டிராவல் பண்றது தான் இவனுடைய வேலையே. ஸோ எல்லா இடத்துக்குமே சுத்தி பார்ப்பான். இப்போ கூட பாத்தீங்கன்னா தாய்லாண்டை சுத்தி பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறான். ஸோ அப்படி எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம ஹீரோவுக்கு அவனுடைய லைஃப் வந்து ரொம்பவே போரிங்கா போகுது. ஸோ அதனால இனிமே நல்ல ஒரு ரொம்பவே எக்ஸைட்டான இடத்துக்கு போகணும் அப்படின்னு சுத்தியும் முத்தியும் தேடிட்டு இருக்கிறவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஸோ இப்படி இருக்க இப்போ தாய்லாண்டுக்கு வந்திருக்கான் இல்லையா? இங்கே வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஹோட்டல் தான் புக் பண்ணுறான். ஏன்னா இந்த மாதிரி ஹோட்டல் புக் பண்ணுறது தான் இவனுக்கு கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் இருக்குல்ல, இந்த ஹோட்டலுக்கு சைடில் இருக்கிறவங்களுடைய சத்தம் கூட நம்ம ஹீரோவுக்கு கேட்கும். ஸோ அது ரொம்பவே கிக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சீப்பான ஹோட்டல் தான் புக் பண்ணுவான். அப்படி ஒரு நாள் வெளியில் சுற்றிட்டு வந்து அவனுடைய ரூமை திறக்கலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த ரூம் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதாவது அதை எப்படி ஓப்பன் பண்ணணுன்றதே நம்ம ஹீரோவுக்கு மறந்து போயிடுச்சு போல. அதனால ட்ரை பண்ணிட்டே இருக்கிறான். அந்த சமயத்தில் ஹீரோடைய பக்கத்து ரூமை சேர்ந்தவங்க வராங்க. ஸோ இவங்க தான் அந்த படத்தோட ஹீரோயின் மாதிரி. ஸோ ஹீரோ பார்த்ததுமே என்னங்க திறக்க முடியலையா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வர. ஸோ ஹீரோவுக்கும் ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போகுது. ஆனால் இதில் பெரிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னன்னா ஹீரோயினுக்கு வந்து லவர் பையன் இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே மனசு உடஞ்சு போயிட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்காக அந்த கதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். அதனால அந்த கிரஷ் பொண்ணுக்கும், அதாவது ஹீரோயினை நம்ம கிரஷ்னே கூப்பிடலாம். ஸோ கிரஷ் பொண்ணுக்கும் அந்த லவர் பையனுக்கும் நன்றி சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் சோகமாக படுத்துடுறான். அப்படி படுத்துட்டு இருக்கும்போது சைட் ரூமில் நடக்கிற தில்லாலங்கடியும் கேட்குது. இங்கே நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க இல்லையா உள்ள, அந்த ரூம்ல நடக்கிற ரொமான்ஸ் சத்தமும் கேட்குது. ஸோ ஹீரோவால் தூங்கவே முடியல. இருந்தாலும் அப்படியே கோவத்திலேயே படுத்திருக்கும் போது திடீர்னு இன்னுமே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா இவனுடைய ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய மேலே இதை கிழிச்சுக்கிட்டு ஒருத்தன் எட்டி பார்க்குறான். டே யாரா நீன்ற மாதிரி ஹீரோ பார்க்கும்போது, பயப்படாத, என்னுடைய ரூம் வந்து டேஃபி, நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டான விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னதும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. யாரா அவன், எட்டி பார்த்து என்னென்னலாமோ சொல்றானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தான், ஆனால் அவனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த போதையில வளர்ற மாதிரி தெரியுது. இருந்தாலும் அப்படி அவன் என்ன சொல்றான்னு தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்கும்போது அந்த டேஃபி என்ன சொல்றானா, உனக்கு நான் சொர்க்கம் மாதிரி இருக்கிற ஒரு சீக்ரெட் ஐலாண்டை பத்தி சொல்லவா? அந்த ஐலாண்ட்ல ஒரு பெர்ஃபெக்டான பீச் இருக்குது. பியூரா இருக்கிற தண்ணி, சொல்ல போனா கிறிஸ்டல் அண்ட் கிளியரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல டூரிஸ்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் நீ போயிட்டேன்னா சொர்க்கம் மாதிரி என்ஜாய் பண்ணுவ. ஏன்னா இந்த பூமியில இருக்கிற சொர்க்கமே அதுதான். ஆனா அது யாருக்குமே தெரியாது, ரகசியம் அப்படின்னு சொல்ல. இப்படி யாராவது சொன்னா நம்புவோமா என்ன? ஸோ நம்ம ஹீரோவும் நம்பல. யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஸோ அதனால அவன் போக்குலேயே அவன்கிட்ட பேசிட்டு, சரி தலைவா நீ சொல்றதெல்லாம் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்து சிகரெட்லாம் பிடிச்சிட்டு அப்படியே அந்த இடத்துல தூங்க போயிட்டான். இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது. எந்திரிச்சு வேற எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி கதை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு மேப் இருக்குது. ஸோ நேற்று இந்த டேஃபி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கான மேப் தான் இது போல். ஸோ அந்த ஐலாண்டையும் அந்த இடத்துல பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதை பார்த்தவன் ஒருவேளை அவன் சொல்கிறது உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த டேஃபின்றவன் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கிறான். என்னடா அவன் இப்படி செத்து போயிட்டானே அப்படின்னு நம்ம ஹீரோ பதற்றப்பட, இப்போ அடுத்தது போலீஸ் வந்து நம்ம ஹீரோ கிட்டே விசாரிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை இல்லையா? ஸோ அதனால என்ன சொல்கிறானா, சார் திடீர்னு நேற்று நைட்டு என்னுடைய ரூம் எட்டி பார்த்தான். ஸோ நான் அவனை திட்டி விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் இப்படி நடந்துருச்சு, இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ போலீஸும் அதை வந்து சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஏன்னா வேற எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பும்போது அப்போ தான் அவனுக்கு இந்த க்ரஷை பற்றி ஞாபகம் வருது. ஸோ அவகிட்டையும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த க்ரஷ் கிட்டையும் லவர் பையன்கிட்டையும், இங்கே பாருங்க என்கிட்ட ஒரு சீக்ரெட்டான மேப் இருக்குது. இந்த மேப்பில் சொர்க்கத்துக்கான வழி இருக்குது. அதான் ஹிடன் ஐலாண்ட் அப்படி இப்படின்னு அந்த டேஃபி வந்து இவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்ல இவங்க வந்து ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா
நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியல இல்லையா? அதனால ஹீரோ சொல்றத கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் இது உண்மையான்னு தெரியாது, இருந்தாலும் சும்மா ஒரே இடத்த சுற்றி வர்றதுக்கு அங்கேயாவது போய் பார்ப்போமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ கூட சேர்ந்து போகலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு போகணும்னா இவங்க இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 கிலோமீட்டரை தாண்டி போயாகணும் போல். ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ட்ரெயின், பஸ்ஸு, போட்டுன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே ட்ராவல் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சுக்கு வந்து சேர்றாங்க. ஸோ இந்த பீச்சில் இருந்து இப்போ அடுத்தது எப்படி நம்ம போகலான்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஹீரோ அந்த மேப்பை காமிச்சு, ஸோ நம்ம இந்த இடத்துல இருந்து அந்த ஐலாண்டுக்கு போகணும்னா இன்னும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும், ஆனால் அப்படி போகிறது அவ்வளோ சேஃப்லாம் கிடையாது, ஏன்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எந்த ஒரு பாதையுமே கிடையாது. இன்னும் நம்ம போகிற இடம் வந்து ஒரு நேஷனல் பார்க் மாதிரி, ஆனால் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு லூப்பும் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும். அது எப்படின்னா அந்த ஐலாண்டுக்கு பக்கத்தில் வர நம்ம போயிடலாம், ஆனால் அங்கேருந்து அந்த சீக்ரெட் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு எந்த ஒரு போட்டும் கிடையாது, யாரும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம நீந்தி தான் போகணும். ஸோ நீங்கள் 2 பேரும் தயாராக இருந்துக்கோங்கன்ற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பான ஹோட்டல் தான் புக் பண்ணுறான். ஏன்னா நம்ம ஹீரோ அப்படி தானே புக் பண்ணுவான். ஸோ அப்படி புக் பண்ணிவிட்டு இந்த வாட்டி ரூமை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஓப்பன் ஆகலை. ஆனால் இந்த வாட்டி கீ வந்து ஜாம் ஆகலை. பதிலுக்கு நம்ம ஹீரோ கீயையே தொலைச்சிட்டான். ஸோ இதை பக்கத்தில் இருந்து பார்த்த இந்த பக்கத்து ரூம்மேட்ஸ் வந்து, என்ன தலை சாவியை தொலைச்சிட்டிங்களா, கவலைப்படாதீங்க, இங்கே வந்து ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்ட. ஸோ நம்ம ஹீரோவும் சரி ஓகே இதை விட்டு நம்ம மலையில தான் தூங்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்களுடைய ரூமுக்கு போய்ட்றான். ஸோ அவங்க 2 பேரும் ஒரு சர்ஃபர் போல் இந்த பீச்சில் வந்து சறுக்கி விளையாடுவாங்க இல்லையா? ஸோ அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க கிட்ட அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ நல்லா பேசி ஃப்ரெண்ட் ஆகிட்டான். அவங்களும் நம்ம ஹீரோவுக்கு ட்ரிங்க்ஸ், சிகரெட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. அதனால நம்ம ஹீரோ அவங்க கிட்டேயும் இந்த மாதிரி நான் எங்கே போகிறேன் தெரியுமா, ஒரு சீக்ரெட்டான ஐலாண்ட், அந்த இடம் வந்து பேரடைஸ் மாதிரி, அந்த இடம் வந்து ரொம்பவே சுத்தமாக டூரிஸ்ட் வராத மாதிரி பாதுகாப்பான இடம், யாருமே இது வரைக்கும் போனது கிடையாது, ஸோ நான் தான் போக போகிறேன் அப்படின்னதும் அவங்க 2 பேரும் என்னடா அவன் பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்களும் அந்த ஐலாண்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் அது வந்து ஒரு மித்து தான், ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ஐலாண்டும் கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோவை கிண்டல் அடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு வந்து தூங்கிட்டாங்க. ஸோ இப்போ காலையில் எடுத்து அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எந்திரிச்சு கிளம்பிட்டான். ஏன்னா சீக்ரெட்டான ஐலாண்டுக்கு போகணும் இல்லையா, ரொம்ப லேட் ஆகிடக்கூடாது இல்லை, அதனால போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கும் அந்த மேப்பில் இருந்து ஒரு காப்பி வரைஞ்சி வச்சுட்டு அவங்களுடைய கதவு கீழே வச்சுட்டு அங்கேருந்து அப்படியே வேகமாக கிளம்புறாங்க. ஸோ இவங்க எதில் போகிறாங்கன்னா ஒரு போட்டில் போகிறாங்க. ஸோ இந்த போட் வந்து ஒரு ஐலாண்டுக்கு வந்துடும். ஸோ அங்கேருந்து இவங்க நீந்தி தானே போகணும். ஸோ அதே மாதிரி இந்த போட் வந்து ஒரு ஐலாண்டுக்கு வருது. ஸோ இந்த ஐலாண்டில் தான் இவங்க இன்றைக்கி தங்கி ஆகணும். அதனால அங்கேயே ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டு 3 பேரும் தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நாளைக்கு நம்ம எப்படியாவது அந்த ஐலாண்டுக்கு போயிடணும்டா அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது நடுராத்திரியில் முழிப்பு வருது. என்னன்னு பார்த்தா சைல ஹீரோயின் இருக்காங்கல்ல, அதான் அந்த க்ரஷ் பொண்ணு, அவங்க வானத்தை வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபேஸை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுனா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல். ஸோ இதை பார்த்த ஹீரோவும் அவங்க கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்குறான். இந்த மாதிரி நம்ம இருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு யூனிவர்ஸில், ஸோ நம்மளே மாதிரியே நிறைய பிளானட் இருக்கும்ல மேலே, அதில் நம்மளே மாதிரியே நிறைய பேர் வாழ்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்ம 2 பேரும் எப்படி வானத்தை பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி வேறு பிளானட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பாங்கல்ல, அப்படி இப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்க நம்ம ஹீரோயினும் என்னடா வளரிட்டு இருக்கிறேன்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் கண் முழிச்சதுமே அந்த ஐலாண்டை பார்க்குறாங்க. ஸோ அது தூரமாக இருக்குது. ஸோ அந்த கடல்லலாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தூரம் இல்லையா? ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோவும் இது பார்க்குறதுக்கு தான் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ரொம்ப தூரம், ஸோ என்ன பண்ணலான்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. சைடில் இருந்தால் அந்த லவ்வர் பையனும் க்ரஷும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. போகணுமாவா, போனால் தானே என்ன இருக்குன்னு தெரியும், இல்லைனா மித்தாவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீந்த ஆரம்பிக்கிறான். ஸோ இவங்களும் வேறு வழி இல்லாமல் நீந்துறாங்க. அப்படியே நீந்தி போகிறாங்க. போக போக போயிட்டே இருக்குது. ஸோ ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது போல். இருந்தாலும் இவங்க எப்படியாவது அந்த இடத்துக்கு போகணுன்ற முடிவு பண்ணதுனால கடைசியாக ரொம்ப நேரம் ஸ்விம் பண்ணி இந்த ஐலாண்டுக்கு வந்து சேர்றாங்க. ஸோ அப்படியே மேலே இருந்து காமிக்கிறாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. ஸோ இருந்தாலும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த ஐலாண்டுக்கு வந்துட்டோம்டா அப்படின்னு சொல்லி உள்ளே ஏறி பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த கஞ்சா செடிகளாக இருக்குது. ஸோ இதை பார்த்தவங்க சொர்க்கம்டா, இதுதான் சொர்க்கம், அவன் சொன்ன மாதிரி இங்கே யாருமே கிடையாது, ஸோ நம்ம இங்கே நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டத்தையே சுற்றி வராங்க. அப்படி வரும்போது மரத்தில் ஒரு குரங்கு இருக்கிறத நம்ம ஹீரோ பார்க்குறான். அது கையில் யாரோ கட்டி போட்டிருக்காங்க. யாரு கையில் கட்டி போட்டிருக்கிறா அப்படின்னு கூர்ந்து கவனிக்கும் போது அந்த கயிறை பிடிச்ச மாதிரி கீழே ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கிறான். அவனுடைய கையில் வேற AK-47 இருக்குமா, கன் இருக்குமா. ஸோ மறந்து போய்ட்றான் நம்ம ஹீரோ. அந்த குரங்கும் நம்ம ஹீரோ பார்த்ததுமே அவனுக்கு அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுது. அவ்வளோதான், நம்ம ஹீரோவுக்கு பதறுது. உடனே 3 பேரையும் கூப்பிட்டு வேகமாக அந்த கஞ்சா செடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறான். இப்போ அந்த கண்ணை வச்சுட்டு தூங்கிட்டு இருந்தவனும் முழிச்சிட்டான் இல்லையா. ஸோ யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய குரூப் எல்லாம் வர சொல்லி இந்த தோட்டத்துக்குள்ளே தேட சொல்கிறான்.
ஸோ எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் பயந்துக்கிட்டே ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்க. ஸோ 2 ஃப்ரெண்ட்ஸும் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோம், இப்போ நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த குரங்கு மறுபடியும் வந்துடுது. மறுபடியும் வந்து கத்த ஆரம்பிக்க. ஸோ இவங்களை போட்டு கொடுக்க போகுது. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த குரங்கு மேலேயே தண்ணி அடிச்சு விட்டுறான். ஸோ அதனால அது ஓடிட இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ தவுந்து அந்த இடத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு இந்த சைடு வராங்க. ஸோ இந்த சைடு வந்ததுமே 2 ஃப்ரெண்ட்ஸும் பயப்படுறாங்க, எப்படி நம்ம இங்கேருந்து போகிறது, இப்படி வசமாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னதும். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா என்னை நம்புங்க, கண்டிப்பாக இந்த இடத்துல தான் பேரடைஸ்ன்னு சொல்லப்படுற அந்த இடம் இருக்குது. ஸோ இந்த ஐலண்டில் முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரையுமே ஆறுதல் படுத்திட்டு முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ அந்த காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்படி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுமே கடைசியாக இருக்கிற ஒரு வாட்டர் ஃபாலுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி சேஃபாக கீழே போகிறது அப்படின்னு 2 பேரும் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அந்த பொண்ணும் பார்த்துட்டு இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் யோசித்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி வேகமாக வந்து ஜம்ப் பண்ணிடுவாளாம். ஸோ ஜம்ப் பண்ணவ தண்ணிக்குள்ளே இருந்து எந்திரிச்சதுமே இங்கே ஒன்றும் இல்லை வாங்க சேஃப் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோவும் அந்த லவர் பையனும் குதிக்கிறாங்க. ஸோ குதிச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம், நல்ல வேளை நம்ம இதையும் கடந்துட்டோம், கண்டிப்பாக அதுக்கிட்ட வரப்போகிறோம் அப்படின்னு 3 பேரும் பயங்கர ஜாலியாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. சைடில் இருந்து ஒருத்தன் இவங்களை பார்த்துட்டே இருக்கிறான். ஸோ இவனுடைய பேர் வந்து கிட்டி. ஸோ அந்த கிட்டியை வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறான். பரவாயில்லையே, நான் கூட இதை ஜம்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் யோசித்தேன், நீங்கள் டக்குன்னு ஜம்ப் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிற சொர்க்கம் தெரியுமா அப்படின்னதும் வா நான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த கிட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கேங்கை வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 3 பேரும் சந்தோஷமாக போகிறாங்க. நல்ல வேளை நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்சிட்டோம், கண்டிப்பாக அந்த இடம் சொர்க்கம் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே சந்தோஷமாக போகிறாங்க. அதே மாதிரி அந்த கிட்டியும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான். நம்ம ஹீரோ என்னமோ இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே குகையில தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்ற மாதிரி நினச்சிருந்துருப்பான். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு மேலே இருப்பாங்க. அவங்க ரகசியமாக இந்த இடத்துல ஒரு சொசைட்டியே உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான வீடு அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான பொருட்களை அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாமல் இந்த இடத்துல சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க போல. ஸோ இவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி அவங்க இந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதுவும் ரொம்ப வருஷமாக இருக்காங்க போல அப்படின்னு ஷாக்கிங்க ஆச்சரியப்பட்டுக்கிட்டே அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டே நடந்துட்டு வரான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோவா அந்த இடத்தோடைய லீடர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இருக்காங்கல்ல இந்த லேடி தான் இந்த இடத்தோட லீடர் போல. அவங்க நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்ற மாதிரி செக் பண்ணி அந்த மேப்பை பார்க்குறாங்க. ஸோ இந்த மேப்பை வச்சு தானே நம்ம ஹீரோ வந்துருப்பான். ஹீரோவும் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி டேஃபின்ற மாதிரி ஒருத்தன் நான் தங்கியிருந்த ரூம் பக்கத்தில் இருந்தான். ஸோ அவன் தான் அந்த மேப்பை என்கிட்ட கொடுத்துட்டு அவன் அடுத்த நாளே இறந்து போயிட்டான். ஸோ அதனால தான் எங்களால் இந்த இடத்த கண்டுபிடிச்சி வர முடிஞ்சுது அப்படின்னும் போது ஸோ அதெல்லாம் பார்த்த இந்த லீடர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை போல் இந்த மாதிரி நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்தது. ஏன்னா புது மனிதர்கள் யாருமே இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த இடம் இருக்கிறது சீக்ரெட்டாக இருக்கணுன்றது தான் இவங்களுடைய நோக்கமே. ஆனால் இப்போ இப்படி நம்ம ஹீரோ வந்திருக்கான் இல்லையா, அதனால என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த டேஃபி இருக்கான்ல அவன் தான் இந்த ஐலண்டை ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சது. ஸோ நாங்கள் கம்யூனிட்டியாக உருவாகிறதுக்கு காரணமும் அவன் தான். ஸோ எல்லாம் ஸ்டார்டிங்கில் நல்லா தான் போச்சு. ஆனால் போக போக அவன் இந்த போதை பழக்கத்துக்கு ரொம்பவே அடிமையாக்கி ரொம்ப ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால தான் இந்த இடத்த விட்டு போயிட்டான். அது போக இனிமேல் இந்த கம்யூனிட்டி வந்து சர்வே ஆகிட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான், என்னன்னா ப்ரைவசி. நாங்கள் வந்து ரொம்பவே ப்ரைவசியாக இருக்கிறதுனால தான். சரி உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இந்த மேப்பை நீ வேறு யாருக்கிட்டையும் காமிச்சியா கொடுத்தியா அப்படின்னதும் நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு அந்த சர்ஃபிங் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருப்பான் இல்லையா, ஆனால் அதை மறைச்சிட்டு இல்லை நாங்கள் இங்கே வந்தது யாருக்குமே தெரியாது, நாங்கள் மட்டும்தான் வந்தோன்ற மாதிரி சொல்லிட உடனே அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மேப்பை வாங்கி எரிச்சிட்றாங்க. அது போக நம்ம ஹீரோவும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துல இருக்கணும்னு வந்திருக்கான் இல்லையா, அதனால வேறு வழி இல்லாமல் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா அந்த மீட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிற பீச்சுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த பீச்சை பார்த்ததுமே நம்ம ஹீரோ மிரண்டு போயிடுறான். ஏன்னா அந்த டேஃபி சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக ரொம்பவே கிறிஸ்டல் அண்ட் கிளியராக, இன்னும் சொல்லப்போனால் இவங்களை மறைக்கிறதுக்கு பெரிய பெரிய மலைகள், அதாவது சின்ன மலை தான் ஆனால் இந்த பீச்சை மறைக்கிறதுக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை பார்த்து இவங்க மறண்டு போய்ட்றாங்க, இவ்வளோ சூப்பரான இடமா அப்படின்னு அந்த இடத்துல உட்காந்து அந்த அழகை பார்த்து ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இப்போ தான் இந்த லீடர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த கம்யூனிட்டியோடைய ரூல்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான சாப்பாடை அவங்க விளைய வச்சுக்கணும், அவங்களுடைய வீட்டை அவங்க தான் உருவாக்கணும், ஸோ மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாமல் செல்ஃபாக எல்லாமே பண்ண கற்றுக்கணும். அது போக இங்கேருந்து மெயின்லேண்டுக்கு போகணுன்னா ஒரே ஒரு வாட்டி தான் போகணும், அதுவும் எப்போனா இந்த இடத்துல இந்த முக்கியமான சாப்பாடு இதெல்லாம் காலியான மட்டும்தான் இங்கேருந்து இந்த சிட்டிக்கெலாம் போயிட்டு இவங்க வாங்கிட்டு வரணும் போல். அதுவும் 2 பேர் மட்டும்தான் இங்கேருந்து கிளம்பணும். ஆனால் போனவங்க
இருக்கிறவங்க இந்த ஐலாண்டை பற்றியோ இங்கே தங்கி இருக்கிறவங்கள பற்றியோ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீங்கள் நினைக்கலாம் இங்கே இருக்கிறவங்க கிட்ட எப்படா காசு இருக்குன்ற மாதிரி. ஆக்சுவலாக இங்கே வந்து இந்த வீடுலாம் விளைவிக்கிறாங்க இல்லையா, அதான் கஞ்சா. ஸோ அந்த கஞ்சாவை ட்ரேட் பண்ணி தான் இவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க போல். ஸோ இது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு கடைசி அந்த லீடர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். இந்த ஐலாண்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபார்மர்ஸ் இருந்திருப்பாங்க, அதான் அந்த வீடை விளைவிக்கிற தோட்டம். ஸோ அவங்க கிட்ட மட்டும் நீங்கள் எப்போவுமே கான்டாக்ட் வச்சுக்கவே கூடாது. அவங்கள எந்த விதத்துலையுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கும் நமக்குள்ள ஒப்பந்தமே இதுதான். இன்னொன்று, யாருமே இந்த ஐலாண்டுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாங்கன்னா அவங்க வந்து சூட் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. அதுலேயும் தப்பி தவறி அவங்களுடைய அந்த பொருட்களை வந்து எடுத்துடக்கூடாது, அதான் அந்த கஞ்சாவெல்லாம் எடுத்துடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவுக்கு நம்ம எதுக்கு அங்கே போக போகிறோம், இப்படி சொர்க்கம் மாதிரி ஒரு இடம் இருக்கும்போது இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வருமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுலேயும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோடைய டீமுக்கு எப்படி மீன் பிடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது மீன் பிடிச்சி தான் அவங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க, அதுதான் அவங்களுடைய மெயினான சாப்பாடு மாதிரி நம்ம ஹீரோவுக்கு சொல்லிக் கொடுக்க. அந்த அழகான தண்ணியில் சுற்றி மலைகளுக்கு நடுமத்தில் நம்ம ஹீரோ இப்படி நான் மீன் பிடிப்பேன் நினச்சி கூட பார்க்கலையே அப்படின்னு சந்தோஷமாக மீன் பிடிக்கிறான். ஸோ அவங்க சொல்லி தர்றதை விட நம்ம ஹீரோ சீக்கிரமாகவே கற்றுக்கிறான். அப்புறம் என்ன, அவங்க சாப்பிட்றது, விளையாடுறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இதுதான் இவங்களுடைய மெயின் ஹாபியே. ஸோ எப்படி இருக்குது, செமையாக இருக்கும்ல. ஒரு சீக்ரெட்டான ஐலாண்ட், எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது, சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும், நல்லா காலையிலேருந்து விளையாடிக்கலாம். ஸோ இப்படி ஒரு ஐலாண்ட் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போவீங்களா போக மாட்டீங்களான்றதை மறக்காமல் சொல்லுங்கள். ஆனால் முக்கியமான ரூலே என்னென்னா, அங்கே போனவங்க அவ்வளோ சீக்கிரமாக அங்கேருந்து வெளியில் வந்துட முடியாது. ஸோ இப்படி இருக்க இந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹீரோவுக்கு இது தாண்டா சொர்க்கம் அப்படின்னு ஃபீல் ஆகிற அளவுக்கு டெய்லி சந்தோஷம்தான். நாட்களும் போகுது, நம்ம ஹீரோவும் ரொம்பவே அந்த ஐலாண்டில் என்ஜாய் பண்ணுறான். ஆனால் ஒரே ஒருத்தனை மட்டும் நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அது வேற யாரும் கிடையாது, அந்த லீடரோடைய பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ அவனுடைய பேர் வந்து பக். ஸோ இந்த இடத்தோடைய கார்பெண்டர் ஒர்க்லாம் அவன் தான் பார்ப்பான் போல. நம்ம ஹீரோவை எப்பப்போ பார்க்குறானோ அப்பப்பெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவக்காரன், நீங்கள் வந்ததே எங்களுக்கு ஒரு வெயிட் மாதிரி தான், ஸோ எக்ஸ்ட்ரா வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறேன், உன்னெல்லாம் யாரா இங்கே வர சொன்னது அப்படி இப்படின்ற மாதிரி வெறுப்பேற்றிட்டே இருப்பான். ஸோ அப்படி அன்னைக்கு நைட் ஆகுது. இப்போ இந்த ஐலாண்டுக்கு புதுசாக வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கும் ஒரு டேட்டு மாதிரி பதிப்பாங்க போல. அதுவும் இதுக்கு முன்னாடி இந்த ஐலாண்டுக்கு வந்தவங்க. அதே மாதிரி அன்னைக்கு நைட் ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சு செம ஜாலியாக டேட்டூலாம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவும் ஐயோ டேட்டூ வலிக்குமே அப்படின்னு பயப்படுறான். இருந்தாலும் இந்த ஐலாண்டில் இருக்கணும்னா இது பண்ணி தான் ஆகணும் போல. இங்கே இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா அவனுக்கு அந்த வழியெல்லாம் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் அந்த 3 பேர் வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவே ஒரு பலூன் மாதிரி செஞ்சு பறக்க விடுறாங்க. ஸோ இப்படி இருக்கா இன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் மனசு திருப்தி அடைஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் ஒரே ஒரு குறை மட்டும் நம்ம ஹீரோவுக்கு இருக்குது. என்னன்னா அதுதான் அவனுடைய டிசையர். ஸோ ஹீரோவுக்கு இங்கே எல்லாமே கிடச்சிருச்சு, ஆனால் அவன் விரும்புகிற பொண்ணு மட்டும் கிடைக்கல இல்லையா, அதுதான் நம்ம ஹீரோயின், அதான் அந்த கிரஷ் பொண்ணு. அவளுக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கும், இருந்தாலுமே அவளை நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவளையே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இதை பார்த்து கிட்டே வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கிற, நீ எதுக்கிட்ட அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கிற, அந்த பொண்ணை பார்க்க கூடாதுன்றதுக்கு நான் ஒரு ரீசன் சொல்லட்டுமா அப்படின்னதும், என்ன ரீசன் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். வேற என்ன ரீசன், அவளுக்கு தான் பாய் ஃப்ரெண்ட் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கிட்ட அவளை பார்க்குறேன்ற மாதிரி சொல்லிட. சரி சரி புரியுது, என்ன நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்ற மாதிரி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். இப்படி இருக்கச்சுல அந்த டைமில் ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா, நம்ம லீடர்கிட்ட இந்த மாதிரி என்னால் முடியலை, என்னுடைய பல்லு ரொம்பவே வலிக்குது, அதை பிடுங்கணும் போல, ஸோ நான் இங்கேருந்து டாக்டர்கிட்ட போகணும், என்னை விடுங்களேன் அப்படின்னதும். ஆனால் அந்த லீடர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என்னது வெளியில் போகணுமா, அதெல்லாம் முடியாது, நம்ம அந்த காலத்து மெத்தடை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட. உடனே எல்லாருமே வந்து பிடிக்கிறாங்க. இல்லை வேண்டாம் அப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு இவன் கதறான். ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த ஒரு இதை வச்சு அப்படியே பல்ல பிடிங்கி எடுத்துடுறாங்க. ஸோ இதுதான் அந்த காலத்து டெக்னிக் போல். அவனும் வழியில் துடிக்கிறான். இருந்தாலும் வேறு வழி இல்லை, இந்த ஐலாண்டில் இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஏன்னா இங்கே இருக்கிற கம்யூனிட்டியை வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துடக்கூடாது இல்லையா, ஸோ ரிஸ்க் தானே, அதனால தான் வெளியில் விட மாட்டுறாங்க. இப்படி இருக்க நைட் ஆகுது. நம்ம ஹீரோ அந்த ஐலாண்டில் இருந்து அழகை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம க்ரஷ் பண்ணுவாரா. ஸோ அவளை பார்த்ததுமே ஹீரோக்கு இன்னுமே சந்தோஷமாயிடுது. அதில் இன்னுமே சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நான் கொஞ்சம் வாக்கிங் போகிறேன், என் கூட வரீங்களா அப்படின்னதும் அவ்வளோதான், ஹீரோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நான் வராமையா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நடந்து போகிறான். அப்படி போனவங்க அங்கே இருக்கிற அந்த பீச்சில் வந்து ஸ்விம் பண்ணலான்னு சொல்லி ஸ்விம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஸ்விம் பண்ணும்போது தான் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் நம்ம ஹீரோவை பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான், ஹீரோ கையில் பிடிக்க முடியுமா என்ன, பயங்கரமாக சந்தோஷப்படுறான். ஹீரோயின் கிட்ட இதை நம்ம ரகசியமாக வச்சுக்கலாம், வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்ற மாதிரி சொல்லி அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்பவே க்ளோஸாக இருக்காங்க. ஸோ இப்படி இருக்க கொஞ்ச நாள் போகுது. ஆனால் இவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் வந்து மற்ற எல்லாருக்கும் தெரிஞ்சிருது, அது அந்த பாய் ஃப்ரெண்டுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஹீரோ கிட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டான், இங்கே பாரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சமாளிக்க ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் இவன் கண்டுபிடிச்சிட்டான் இல்லையா, என்ன
என்னை ஏதாவது சொல்லி சமாளிக்கணும்னு நினைக்காத, எனக்கு எல்லாமே தெரியும். அது போக இன்னொன்று என்னன்னா, நீங்கள் பண்ணுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், உண்மைதான், நீங்கள் பண்ணுறது என்னுடைய மனசுக்கு வலிக்குது தான். ஆனால் ஹீரோயினுக்கு ஒன்று பிடிக்கும்னா அதுதான் அவளுடைய சந்தோஷம்னா நான் கண்டிப்பாக உங்களுடைய வழியில் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான் பாருங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடும். இப்போ எல்லாமே அவனுடைய வாழ்க்கையில் கிடச்சிருச்சு இல்லையா, அதனால ரொம்பவே சந்தோஷமா அந்த ஐலாண்டில் அவனுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கிறான். அப்படி ஒரு நாள் சந்தோஷமா இருக்கும்போது திடீர்னு பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ இங்கே மழை பெஞ்சாதான் பிரச்சனை. ஏன்னா இவங்களால மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணி வந்து கிளியராக தெரியாதுல்ல. ஸோ மீன் வந்து மாட்டாது. அதனால சோகமாக இருக்காங்க. அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம பட்னி தான் போ அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ எதுக்கு பட்னியாக கிடக்கணும், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு வீராப்பா பேசிட்டு தண்ணிக்குள்ளே போக ஆரம்பிக்கிறான். ஸோ தைரியமாக வேட்டையாட போகிறான். ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தண்ணி வந்து கிளியராக இல்லை. இந்த மலை துளிகள் விழுறதுனாலேயே ஒரு மாதிரி மங்களாவே தெரியும். இருந்தாலும் நம்ம ஹீரோ ஏதாவது ஒன்று பிடிச்சி சாதிக்கணும்டா, இவங்க முன்னாடி கெத்து காட்டணுன்ற மாதிரி தண்ணிக்குள்ளே போய் வேட்டையாட ட்ரை பண்ணுறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னன்னு வந்து பார்க்குறான், கரையில் இருந்து எல்லாருமே சீக்கிரமா வா, அங்கே திமிங்கலம் வந்துடுச்சு, சாரி அந்த சுறா வந்துடுச்சு அப்படின்னு கத்துறாங்க. என்னது சுறாவா அப்படின்னு பார்க்குறான். பார்த்தா அது அந்த சைடில் இருந்து வந்துட்டு இருக்குமா. அவ்வளோதான், பயந்த ஹீரோ வேக வேகமாக வரான். அப்படியே சீனும் கட் ஆகுது. இப்போ அடுத்த சீனில் பார்த்தா எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படி நம்ம ஹீரோ என்ன பண்ணா அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோ அந்த சுறாவையே வேட்டையாடிட்டான் போல. அதாவது அது வந்து நம்ம ஹீரோவை பார்த்து வேகமாக வந்திருக்கோம் இல்லையா, இவன் டக்குன்னு திரும்பி என்ன பண்ணியிருப்பானா கத்தி வச்சு அதை போட்டு தள்ளி இருந்திருப்பான். ஸோ அதனால அதை சமைச்சு சாப்பிட்ருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோவை எல்லாருமே பாராட்ட. இது வந்து அந்த பக்குக்கு பிடிக்கல. என்ன இது அவன் மீனை வேட்டையாடிட்டான்னு சொல்கிறீங்க, அதுவே ஒரு பேபி சுறா தான், பெரிய சுறாலாம் வந்து அவன் நிற்க முடியுமா அப்படின்னதும் ஹீரோ அவன்கிட்ட அப்படின்னா நீ பேபி சுறாவை எது வேட்டையாட வேண்டியது தானே அப்படின்னு கிண்டல் பண்ணி விட்டு. இப்படி இருக்க இப்போ அடுத்த நாள் ஆகுது. நம்ம லீடர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு முக்கியமான மீட்டிங் வந்து போடுறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு கெட்ட செய்தி, நம்மளுடைய சாப்பாடுல புழு வந்துருச்சு. ஸோ நம்ம வேற ரைஸ் வாங்கி தான் ஆகணும். அதனால கண்டிப்பா ஒருத்தங்க டிராவல் பண்ணி மெயின்லேண்டுக்கு போய் அங்க சில பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வரணும். ஸோ என் கூட யார் வராங்க அப்படின்னதும் ஸோ யாருமே கை தூக்கல, யாருமே வாலண்டியராக வரணுன்றது விருப்பம் கிடையாது போல, எல்லாருக்குமே இங்கேயே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால அந்த லீடர் என்ன சொல்றாங்கன்னா, சரி ஹீரோ பயபுள்ள நீ வா நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னதும் ஹீரோவே ஷாக் ஆகுறான். ஐயோ நானா அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லீடர் நினைச்சா அவங்க பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போகலாம், இருந்தாலும் இந்த இடத்த பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா, அதனால தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகலான்னு முடிவு பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோ வர வழி இல்லாம சரி வாரேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கான லிஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ், பேட்டரிஸ், அதுக்கப்புறம் இந்த ஹைஜீனான ப்ராடக்ட் அப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே சொல்ல, அதுலேயே அந்த பக் வந்து நம்ம ஹீரோ மிரட்டி தான் அனுப்புறாங்க. பாரு என்னுடைய ஆளு கூட போற, ஏதாவது சில்மிசம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி மிரட்டி தான் அனுப்புறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அங்கேருந்து கிளம்பி அதாவது போட்டில் வந்து மெயின் லேண்டுக்கே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த இடத்த பார்த்ததுமே நம்ம ஹீரோவுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அங்கே அமைதியாக நிம்மதியான வாழ்க்கை இருந்துச்சு இல்லையா, இங்கே ரொம்பவே பொல்யூஷன், அதாவது நாய்ஸ் பொல்யூஷன், ரொம்பவே க்ரௌடடான ஏரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஒரு மன அழுத்தமே வந்துடுது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு இப்போ தான் அந்த லீடர் எதுக்கு அந்த கம்யூனிட்டியை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொன்னாங்கன்றது புரியுது. கண்டிப்பாக டூரிஸ்ட்டுக்கு மட்டும் அந்த இடம் தெரிஞ்சதுன்னா அந்த இடத்தையும் வந்து நாசம் பண்ணிடுவாங்கல்ல, அதனால தான்ன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்த ஒரு பார்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு 2 பேர் நம்ம ஹீரோ கிட்ட தலை எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. ஸோ இவங்க வேற யாரும் கிடையாது, அந்த சர்ஃபிங் பண்றவங்க தான். நம்ம ஹீரோ கூட மேப் கொடுத்துருப்பான் இல்லையா, அவங்க தான் இவங்க. ஸோ அவங்களை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஐயோ அதை பற்றி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளேயே தலை நீங்கள் ஒரு மேப் கொடுத்தீங்கல்ல, அங்கே தான் நாங்கள் அடுத்தது போக போகிறோம் அப்படின்னதும் ஹீரோவே ஷாக் ஆகுறான். இல்லை அந்த மேப்லாம் போயிங்க, நான் சும்மா சொன்னேன், அப்படிலாம் ஒரு இடம் கிடையாது, அங்கே போனால் ஆபத்து தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதையும் போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு இவனுங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி, ஒழுங்காக நான் சொல்கிறத கேட்க மாட்டீங்களா, அது பொய்ன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் எப்படியோ அதை பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுடுறான். அப்புறம் என்ன இந்த லீடருக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்திருக்கும். அதனால ஹீரோ கிட்ட அவங்க என்ன மேப்பை பற்றி பேசுகிறாங்க, நம்ம பேரடைஸ் இருக்கிற இடமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அந்த மேப்பை வந்து அவங்க பார்த்துட்டாங்க, ஆனால் ஃபுல்லாலாம் பார்க்கல, ஸோ நீங்கள் கவலைப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட, ஸோ இதை வந்து இந்த லீடரும் நம்பிடுறாங்க. இப்படி இருக்க அடுத்தது அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் உங்களுடைய சொர்க்க இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ இங்கே வந்ததுமே எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட வாங்கிட்டு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது எல்லா சப்ளைஸையும் வாங்கிக்கிறாங்க. அது போக இங்கே ஒரு டாக் என்ன பேருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த லீடரும் கண்டிப்பாக க்ளோஸாக இருந்திருப்பாங்க, ஒன்றா தானே சுற்றுறாங்க அப்படி இப்படின்னு பேச்செல்லாம் அடிபட்டிருக்கும். அதனால ஹீரோயினும் சோகமாக இருக்க, நம்ம ஹீரோ வந்து தான் அடியே அவங்களாம் சும்மா சொல்கிறாங்க, நான் எப்படி உனக்கெல்லாம் துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணி இவனுடைய லவ்வை வந்து அதிகப்படுத்திக்கிறான். அப்படியே சீனும் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா
அவன் இந்த வீடியோ கேம் வாங்கிட்டு வந்திருப்பான். அதை வந்து ஜாலியாக நிம்மதியாக ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அலறல் சத்தம் கேட்குது. ஸோ பயந்து போன இவன் வேகமாக வெளியில் வந்து பார்க்குறான். பார்த்தா எல்லாருமே ஒன்று கூடி இருக்காங்க. ஒருத்தனுடைய கால்லையா அந்த பெரிய சார்க்கு வந்து கடிச்சிருக்கும் போல அப்படியே தொடையே பிச்சு எடுத்துட்டு போயிருக்கு. ரத்த வெள்ளத்தில் அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறான். ஸோ எல்லாருமே அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது போக இன்னொருத்தனையும் காணும் போல. உடனே நம்ம ஹீரோ அந்த ரத்தத்தில் இழுத்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அந்த திசையை நோக்கி ஓடுறான். பதறி அடிச்சு ஓடுறான். அப்படி ஓடும்போது இன்னொருத்தனும் ரத்த வெள்ளத்தில் கிடக்குறான். உடனே அடுத்தது அவனையும் தூக்கிட்டு வந்து காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா இவனுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் காலில் காயம் பட்டிருக்கும். இருந்தாலும் வலி உயிரை போகுது. ஸோ அந்த லீடர் என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாத, உன்னை நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறோம். ஆனா அப்படி ஹாஸ்பிட்டல் போனாலுமே நீ இந்த இடத்த பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னா சொல்லி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னதும், ஆனா அவனை பார்த்தீங்கன்னா இல்லை வேண்டாம், என்னை கூட்டிட்டு போகாதே, எனக்கு தண்ணியை பார்த்தா பயமா இருக்கு, நான் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பயப்பட. ஸோ அந்த லீடரும் சரி ஓகே பயப்படாத, அப்படின்னா நீ இங்கே இருக்கலாம், உன்னை இங்கே வச்சு நாங்கள் எப்படியாவது கியூர் பண்ண ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த இன்னொருத்தன் கடிபட்டிருப்பான் இல்லையா, காலோட அந்த சார்க்கு வந்து கடிச்சிருக்கும் இல்லையா, அவன் வந்து இறந்து போயிட்டான். ஸோ அதனால அவனுக்கு அந்த இடத்துல இறுதி சடங்குலாம் பண்றாங்க. ஸோ அந்த கம்யூனிட்டி மொத்தமுமே இப்போ சோகமாயிட்டாங்க. அதுலேயும் வேதனையான விஷயம் என்ன தெரியுமா, ஒருத்தன் வந்து காலில் அடிபட்டிருக்கான்ல, அவன் வழியில கத்துவான், அது அந்த இடம் ஃபுல்லுமே கேட்கும். அதனாலேயே எல்லாருக்கும் ரொம்ப பயமா இருக்கும். என்னடா இது, அவனுடைய வலியை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ரொம்பவே வலிக்கும். அதை ஏற்றுக்கவே முடியாது. அதனாலேயே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டுறாங்கன்னா, அந்த காலில் அடிபட்டவன் இருக்கான்ல, அவனை தூக்கிட்டு காட்டுக்குள்ள ஒரு ஓரமாக வந்து போட்டுடுறாங்க. ஸோ ஒரு டென்ட் மாதிரி வச்சு, ஏன்னா அவன் கத்துற சத்தம் யாருக்கும் கேட்கக்கூடாதுன்றதுக்காக. அப்படியே கட் பண்ணால் இப்போ அடுத்த நாள்ல இருந்து மறுபடியும் அந்த இடம் வந்து நார்மல் ஆயிடுது. ஸோ மறுபடியும் மீன் பிடிக்கிறாங்க, விளையாடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஆனால் அவன் கத்துற சத்தம் மட்டும் இவங்களுக்கு கேட்காது இல்லையா, ஆனால் அடிக்கடி போய் செக் பண்ணிப்பாங்க. ஸோ இப்படி இருக்கச்சில ஒரு நாள் நம்ம லீடர் வந்து ஹீரோவை கூப்பிட்டு விடுறாங்க. ஸோ ஹீரோவும் ஐயோ என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பயந்துட்டே போகிறான். ஸோ இவன் பயத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன இருக்குன்னா, அந்த சர்ஃபர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்காங்க போல. ஆனால் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்காங்க. ஸோ அந்த இடத்த தாண்டி வந்துட்டாங்கன்னா இந்த ஐலாண்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதை அந்த லீடர் காமிச்சு, இவங்க அந்த மேப் வைக்கலன்னு சொன்னேன் ஆனால் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமா, இங்கே அந்த கஞ்சா செடியை வச்சிருக்காங்கல்ல, அவங்களுடைய மொதல் ரூலே வெளி உலக மக்கள் உள்ள வரக்கூடாதுன்றது தான். ஸோ நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இந்த இடத்துல இருந்து அவங்கள வாட்ச் பண்ற, அவங்களை இங்கே வரவிடாம நீ தடுக்கிற, அப்படி மீறி வந்தாங்கன்னா எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு பயங்கர கோவத்தில் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோ இந்த இடத்துல இருந்து அவங்கள வரவிடாம பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ எப்படி அவங்கள தடுக்கலாம், என்ன பண்ணலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, நம்ம ஹீரோ தனிமையாக அங்கே இருக்கான் இல்லையா, அதனாலே கொஞ்சம் சைக்கோ மாதிரி ஆயிட்டான். என்னன்னா இவன் ஒரு கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரியும், அந்த கேமில் இந்த ஃபாரஸ்ட் தான் இவனுடைய இந்த பேட்டில் ஃபீல்டு, அது போக அந்த ஃபார்மர்ஸ் இருக்காங்கல்ல, அதான் கஞ்சா செடி விளைவிக்கிறவங்க, அவங்க தான் எனிமீஸ், இப்போ உள்ளே வந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் இன்வேடர்ஸ். ஸோ ஹீரோ அந்த கேமில் எப்படின்னா அவங்க கிட்ட இருந்து மேப் எடுக்கணும், அதான் இவனுடைய டாஸ்க் போல. ஸோ அதுபடி மனசில் நினச்சிட்டு அவங்கள கண்காணிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஃபார்மர்ஸை வந்து ரகசியமாக வாட்ச் பண்ணுறான். இவனே அந்த கேமுடைய ஹீரோ மாதிரி திங்க் பண்ணி கொஞ்சம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி மாறிட்டான். அப்படின்னா அங்கே இருக்கிற புழுவெல்லாம் எடுத்து சாப்பிட்றது. இன்னும் சொல்லப்போனால் அந்த டேஃபி ஒருத்தர் தான் இல்லையா, ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோக்கு மேப் கொடுத்துருப்பான்ல, அவெல்லாம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கிறான். அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோடைய மனநிலையே மாறி போயிடுச்சு. அதுலேயும் ஒரு டைமில் என்ன ஆகிடுதுன்னா, அந்த சர்ஃபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு போட் மாதிரி தயாரிச்சுட்டு இந்த இடத்துக்குலாம் வந்துடுறாங்க. ஸோ உள்ளே வந்தவங்க இந்த கஞ்சா செடியெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு நம்ம வந்துட்டோம் அந்த பேரடைஸ் ஐலாண்டுக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்ச முகத்திலே பார்த்துட்டு இருக்கேன். அந்த சர்ஃபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள பார்த்து என்ன கன்னுலாம் வச்சுருக்காங்க, ஐயா நாங்கள் பிரச்சனை பண்ண வரல, இந்தாங்க பணம், இதையாவது வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்க வர்றதுக்குள்ள கண்ணிமிக்கிற நேரத்தில் சுட்டு தள்ளிடுறாங்க. 2 பேரை பொசுக்குனே சுட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பிரமிச்சு போயிட்டான். அதுலேயும் இன்னொரு பொண்ணு ஓட ட்ரை பண்ணுவா, அவளையும் கொடூரமாக கொண்டுட்றாங்க. அவ்வளோதான் நம்ம ஹீரோ மிரண்டு போயிட்டு இப்போதான் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரான். ஐயையோ இங்கே பெரிய ஆபத்து இருக்குடோ, ஓடுறான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து இந்த வாட்டர் ஃபால் எல்லாம் ஜம்ப் பண்ணி இவங்க தங்கி இருக்கிற இடத்த நோக்கி ஓடி வரான். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபெஸ்டிவல் மாதிரி வச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து இவங்க 6 வருஷம் ஆக போகுது போல. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதான் ஹீரோயின், அதுக்கப்புறம் இந்த லவ்வர் பையன், அவங்க 2 பேர்கிட்டையும் இங்கே இருக்கிறது ஆபத்து, சீக்கிரமாக தப்பிக்கணும், அந்த ஃபார்மர்ஸ் வந்து கோவத்தில் வராங்க அப்படின்னதும் இவங்களும் ஐயோ அப்படியா, அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் காட்டுக்குள்ளே இருக்கான்ல, அவனை என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா வேகமாக காட்டுக்குள்ளே போகிறான். அங்கே பார்த்தா அவன் வழியில் கத்திட்டே தான் இருப்பான். சரி ஓகே, இவனை இங்கேருந்து காப்பாற்ற முடியாது, இவன் வழியிலே இருக்கக்கூடாதுன்றதுக்காக அவனை மூச்சை பிடிச்சி கொடூரமாக கொலை பண்ணுறான். மன வருத்தத்தோடு அப்படியே வெளியில் வரும்போது கரெக்டாக ஃபார்மர்ஸும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவையும் பார்த்துட்றாங்க. அவ்வளோதான் பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ வந்தவங்க அந்த லீடரை போட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. நம்ம ரூல் என்னது, வெளி உலகத்துல இருந்து இங்கே வரக்கூடாதுன்றது தானே, ஆனால் இங்கே பாரு வர்றவங்களாம் மேப்போட வராங்க, இது என்ன அர்த்தம் அப்படின்னதும் அந்த லீடருக்கும் என்ன
என்ன சொல்றதுன்னே தெரியல. உடனே அந்த ஃபார்மரோடைய ஹெட்டும் கன் எடுத்து அந்த லீடர் கிட்ட காமிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரே வாய்ப்பு தான், ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிருங்க, இனிமேல் இங்கே யாருமே வரக்கூடாது அப்படின்னதும் லீடர் இருந்துக்கிட்டே இல்லை நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மற்ற எல்லாருமே போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஆனால் லீடர் போகிற மாதிரி இல்லை. உடனே இந்த ஃபார்மர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே அப்படின்னா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன், இந்த கன்னை வச்சு உன்னுடைய டீமில் இருக்கிற அந்த ஹீரோவை ஷூட் பண்ணி கொலை பண்ணணும், அப்படி கொலை பண்ணியனா உன்னை வந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பக் இருக்கான்ல அவன் சந்தோஷமாக நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிறான். இங்கே இந்த லீடருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. லீடர்கிட்ட நம்ம ஹீரோவும், தலைவி சுற்றாதீங்க தலைவி, நம்ம 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தோம், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தோம், இப்படிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னதும், ஆனால் அந்த தலைவியை பார்த்தீங்கன்னா, அதான் லீடரை பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒன்று நடக்கணும்னா ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுவாங்களாம். ஆனால் பார்த்தா கன்னில் வந்து புல்லட் இல்லை. இதுதான் இந்த ஃபார்மருடைய பிளான் போல். இவங்க எல்லாருமே பயத்தில் இங்கேருந்து ஓடணும், யாருக்கும் யார் மேலேயே நம்பிக்கை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லீடரும் ஷூட் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இதை பார்த்து எல்லாருமே இங்கே இருந்தால் நமக்கும் இதான் கதி, இங்கேருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலே அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த லீடரை தவிர எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அந்த வில்லேஜுக்கு அந்த எல்லாருமே ஒரு ராஃப்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு போகிறாங்க. அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்தது நம்ம ஹீரோ காமிச்சா, அவன் ஒரு இன்டர்நெட் கஃபேல உட்காந்துருக்கிறான். அங்கே அவனோட இமெயிலை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ வந்து வந்திருக்குது. ஸோ என்ன ஃபோட்டோன்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இவன் அந்த ஐலாண்டில் எல்லாரு கூட இருந்திருப்பான் இல்லையா, ஸோ அது வந்து ஹீரோயின் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான் இது. ஸோ அதை பார்த்து நம்ம ஹீரோ சந்தோஷமாக சிரிக்கிறான். உண்மைக்குமே அது சொர்க்கம் மாதிரியான ஒரு இடம் தான் அப்படின்னு சொல்லி மனசளவில் பார்த்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.